ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த 2 டூல்ஸோட நேம் என்ன, அந்த டூல்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து கட்டருங்க. கட்டர் வந்து நமக்கு இது போல் ஷார்ப்பான எட்ஜஸில் வந்து இருக்கும். நம்ம ரொம்ப ஹார்டான இதெல்லாம் கட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகுங்க. கட்டரில் இது போல் ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துருப்பாங்கங்க. நம்ம இது போல் நல்லா டைட்டாக பிடிச்சி கட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது போல் ஸ்ப்ரிங் இருக்கக்கூடியது தான் கட்டர். சரிங்களா? கட்டர் யூஸ் பண்ணி நம்ம எதெல்லாம் கட் பண்ணலாம் அப்படின்றத நான் எண்டில் காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ப்ளையர். சரிங்களா? இது வந்து ஃப்ளாட் நோஸ் ப்ளையர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நமக்கு அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்காது. சரிங்களா? இது போல் இந்த டூல்ஸில் வந்து நமக்கு அது போல் ஸ்ப்ரிங் வந்து இருக்காது. நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக தாங்க இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த 2 டூல்ஸ் யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது போல் ஹெட் பின் வந்து எடுத்துக்கலாங்க. ஹெட் பின் வந்து நமக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். சரிங்களா? அதே போல் ஐ பின்னும் வந்து நமக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். கியர் வயர். சரிங்களா? இது 3மே நமக்கு கட் பண்ணுறதுக்கு நமக்கு கட்டர் வந்து தேவைப்படும். சரிங்களா? நீங்கள் போல் கட்டர் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கியர் வயர் பாருங்கள் டக்குன்னு கட் ஆயிடுது. சரிங்களா? இதே நம்ம சிசர் வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், நமக்கு அந்த கியர் வயர் வந்து டக்குன்னு கட் ஆகாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவை பார்த்தீங்கனாலே கிளியராக புரியும். பாருங்கள் அந்த அளவுக்கு டக்குன்னு வந்து கட் ஆகலை. இதுக்கு தான் நமக்கு கட்டர் வந்து யூஸ் ஆகும். இப்போ இன்விசிபிள் ஜுவல்லரிலாம் செய்கிறதுக்கு நமக்கு இந்த கட்டர் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுங்க. அதுபோல் ஹெட் பின் இருக்குது பார்த்தீங்களா? ஹெட் பின்னும் பாருங்கள் நம்ம ஈஸியாக அந்த கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். சரிங்களா? அடுத்தது வந்து ப்ளையர். சரிங்களா? ப்ளையர் நமக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ப்ளையர் நமக்கு மெயினாக யூஸ் ஆகக்கூடியது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது போல் ஜம்ப்ரிங் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நமக்கு இது போல் கியர் லாக்கெல்லாம் வந்து ப்ரெஸ் பண்ணி விடுறதுக்கு நமக்கு இது போல் ப்ளையர் தாங்க தேவைப்படும். அதுக்கு நமக்கு இந்த ப்ளையர் வந்து ரொம்பவே முக்கியங்க. இதுக்கப்புறம் நமக்கு இது போல் வளைச்சி விடுறதுக்கெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படும். சரிங்களா? இப்போ ஒரு எண்டில் வந்து இது போல் ஐபின் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா? நமக்கு இதே போலவே சென்டரில் வந்து ஒரு பீட் போட்டுட்டு எனக்கு இன்னொரு எண்டிங்லேயும் இதே போல் வரணும் அப்படின்னா நமக்கு அப்போ வந்து இந்த ப்ளையர் வந்து தேவைப்படுங்க. நம்ம இந்த ப்ளையர் வச்சு இது போல் நம்ம வளைச்சி எடுத்துக்கலாம். சரிங்களா? அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம இந்த 2 டூல்ஸ் வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்டான வீடியோ பார்த்துட்டோங்க. இது போல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியரான ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.